குழுவின் தலைவரானார் நிசாந்த சமரவீர. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாந்த சமரவீர ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவ்விடயத்தை நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏற்றுமதி இறக்குமதி செயற்பாட்டை வினைத்திறனாக மேம்படுத்த திட்டம். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செயற்பாட்டை வினைத்திறனாக மேம்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அறிக்கையொன்றை விடுத்துள்ள நிதியமைச்சர், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி திணைக்களத்தினூடாக குறித்த திட்டத்துக்கான வசதிகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த விடயம் தொடர்பில் இலங்கை வணிக சபையுடன் நிதி பிரதி அமைச்சர் கர்சன சூரிய பெரும கலந்துரையாடியுள்ளதாகவும் நிதியமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பல அரச நிறுவனங்கள் தங்களது சேவைகளை இணையதளத்தினூடாக நிறைவேற்றுகின்றன. இதனூடாக ஏற்றுமதியாளர்களும் இறக்குமதியாளர்களும் அவ்வாறான அரச நிறுவனங்களுக்கு செல்லாமல் தங்களது செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் நிதியமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாளைய தினத்திலிருந்து சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை. நாளைய தினத்திலிருந்து மழையுடனான காலநிலை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில இடங்களிலும் இவ்வாறு மழை பெய்யக்கூடும். குறித்த பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காற்றானது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. 2 புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் சத்திய பிரமாணம். 2 புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் இன்று காலை 9ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தனர். சட்டத்தரணி KMS திசாநாயக்க மற்றும் சட்டத்தரணி RB கெட்டியாராய்ச்சி ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர்.